பிரைஸ் தி லார்ட். இயேசு நல்லவர். ஓகே, விசுவாசத்தை குறித்து கொஞ்சம் இன்னைக்கு பார்க்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். தம்மை தேடுகிறவருக்கு பெலன் அளிக்கிறார். நான் என்னத்தை தேட, நான் என்னத்தை கேட்க? வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய தேவைகள் இருக்கு, நிறைய கேட்க வேண்டிய காரியங்கள் இருக்கு. யார்கிட்ட கேட்க? வசனத்தை கேட்போம். வசனம் சொல்லுகிறது, அது அது விதைச்சா அது முளைக்கும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் மனதில் வச்சு பேசுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அவர்லாம் பெரியவர், அவர் மகா பெரிய தெய்வம். பெரிய காரியங்கள் நமக்கு செய்யறதுக்காகவே நம்மளை ரட்சித்தார். ஒண்ணு. இன்னும் சொல்ல, கிரகிக்க கூடாத, நம்மளால சிந்திக்க முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர். மனுஷன்லாம் நம்மளால ஒரு அளவுக்கு தான் ஒரு லிமிட்டு. ஆனா நம்மளால கிரகிக்கவே முடியாத அளவுக்கு, நம்மளுடைய மைண்டுக்கு திங்க் பண்ண முடியாத அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமா இருக்கார். நீங்கள் விசுவாசிக்க ரெடியா இருக்கீங்களா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். எங்களோட வாழ்க்கையில இது வரைக்கும் அதுதான். நம்ம கிரகிக்க, இன்னும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மிக அதிகமாய். இது எல்லாம் எங்க இருந்து வருதுன்னா, பைபிள்ல படிக்கிறோம், அதுல வேதம் நமக்கு விசுவாசத்தை சொல்லுது, நாங்க கேட்கிறோம், செயல்படுகிறோம். மாம்சீகத்தையும் சுயபலத்தையும் நம்ம நம்பி போகும்போது பெரிய காரியத்தை செய்ய முடியாது. ஒரு லிமிட்டோடு நின்றுடும். அதுக்கு மேல நம்முடைய வளர்ச்சி அப்படி குறைஞ்சிரும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம். இதுல வளர்ச்சி மேலும் மேலும் விருத்தி அடையணுமா? விருத்திக்கு மேல விருத்தி, இன்னும் பெருக்கத்துக்கு மேல பெருக்கம், இன்னும் ஒரு மகிமையான காரியங்கள் அந்த பூமியில கத்திற்காக சாதிக்கணுமா? பெரிய காரியம் நடக்கணும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், கிரகிக்க கூடாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்கள், இது எல்லாம் எண்ணி முடியாத அதிசயங்கள், இப்படிப்பட்ட அற்புதங்கள் நம்மளோட வாழ்க்கையில அறிக்கை பண்ணிக்கிட்டே இருப்போம். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. நம்ம வாயின் வார்த்தை ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே, நான் உங்களிடத்துல இருந்து ஒரு பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறேன், பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறேன், விசுவாசிக்கிறேன், என் தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சத்த கர்ப்பத்தை கர்த்தர் ஜீவனை கொடுத்தவர். அல்லேலூயா. இன்னும் பார்க்க போனா எத்தனை அற்புதங்களை பைபிள்ல சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னும் சொல்லப்படி சாதாரண சின்ன காரியத்துக்கு அநேகர் கலங்கி தேவையில்லாம மாம்சீகத்திலையும் சுயபலத்திலையும் ஓடி, இன்னும் பாருங்க, என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதியஸ்தர்கள் கையில் இருப்பவர்கள் சொஸ்தமாவர்கள். இன்னைக்கு பாருங்க, சின்ன சின்ன வியாதிகளை கண்டு பயப்படாங்க. இயேசுவின் நாமத்தினால வியாதிகள் சுகமாகும். காசை கொண்டு ஆஸ்பத்திரி வெட்டியா கொண்டு போட்டு செலவழிச்சு உங்க விசுவாசத்தை நீங்கள் லாஸ் பண்ணாதீங்க. என் தேவன் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார்? அவர் செய்யட்டும். அவர் கையில கொடு. உன் களஞ்சியத்தில் ஐஸ்வர்யம் தங்கி நிற்கும். உங்களுடைய களஞ்சியம் பெருகும். உங்களுடைய பிசினஸ் விருத்தி அடையும், வாழ்க்கை விருத்தி அடையும், எல்லாத்திலையும் விருத்தி வரும். எல்லாத்திலையும் நாம கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களையும், ஆராய்ந்து முடியாத பெரிய அதிசயங்களையும், பெரிய காரியங்களையும், இன்னும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் இயேசு நமக்கு செய்ய போகிறார். செய்து விட்டார். விசுவாசியுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you.